Hello students, இந்த வீடியோவில் வந்து நம்ம தியரி அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த நியூட்டன்ஸ் தியரம்ஸ் டாபிக் 70 யூனிட்டில் லாஸ்ட் செக்ஷன் வரும். S1 S2 3 அந்த ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த S1 S2 S5 எல்லாம் கண்டுபிடிப்போம். இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், ax³ + bx² + cx + d = 0ன்னு ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது. இல்லை இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் a b c d எல்லாம் இருக்குல்ல, அதில் நம்பரில் தான் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ரிலேஷன் டைப்ஸில் வரக்கூடிய S1 sum of the roots of the values, S1 = C1, S2 = C2 up to etc. S5 = C5 இருக்குது. இங்கே C1 C2 C5ன்னு நான் காமன் எழுதியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு நடத்தும் போது நம்பரில் தான் செஞ்சுருப்போம். நம்ம இதில் S1லேருந்து S5 வரையும் நம்பர் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நம்பர் மேபி S3ஓ இல்லை S4ஓ இல்லை S5ஓ ஏதாவது ஒன்று கொடுக்காம இருக்கலாம். ரிமைனிங் 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே சார்ட் அவுட் பண்ணி ஃபைண்ட் STன்னு போட்டிருக்கோம். அந்த STன்றது மேபி S3 இல்லை S4ஆக இருக்கலாம். அது அந்த நியூட்டன்ஸ் தியரம் ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் செஞ்சுருப்போம், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் மல்டிப்ளை பை எ கிவன் நம்பர். இந்த டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ், மேபி 4 to 6 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. அதில் ஃபார்முலாஸ் இருக்கும், எக்ஸாம் ப்ராப்ளம் இருக்கும், எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் இருக்குது. அதனால் நல்லா த்ரோ அவுட் பண்ணிக்கோங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச அதில் 4 to 6 ப்ராப்ளம் வரும். தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு செக்ஷன் டாப்பிக்கு. அதில் என்னென்ன டாபிக் வரும்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை த ரூட்ஸ் பைன்னு சொல்லி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து கேட்கலாம். அதுதான் நம்ம செஞ்சுருப்போம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ப்ராப்ளமாக. அப்புறம் ரிமூவ் த ஃப்ராக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ், அந்த டாபிக் செஞ்சுருப்போம். அப்புறம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் தி ரூட்ஸ் ஆஃப், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸுக்கு மேபி சைன் சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த மாதிரி டாபிக் செஞ்சுருப்போம். ஒரு ஈக்குவேஷனோட சைனை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 4-5 கான்செப்டில் அந்த ரூட்ஸ் மல்டிப்ளை பை எ கிவன் நம்பர், அந்த டாபிக் செஞ்சுருப்போம். செக் பண்ணி பாருங்கள். எனக்கு மேபி 4 to 6 கொஸ்டின்ஸ் வரும் இதிலே வரலாம். நெக்ஸ்ட் டைப், ஃபைண்ட் த ரிமைண்டர் அண்ட் கோசன்ட் when the equation is divided by the factor. இங்கே ஃபேக்டர் பாருங்கள், x - 2ன்னு இருக்குது. அப்போ x = 2ன்னு வரும். அந்த 2வால் இங்கே உள்ள கொடுத்த ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸை சிந்தடிக்கல் மெத்தடில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட்டு. இது சிந்தடிக்கல் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும். இது கியூபிக் ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். மேபி கியூபிக்காக இருக்கலாம், உங்களுக்கு கூடிய கொஸ்டின் பவர் 4ஆக இருக்கலாம், மேபி 5ஆக இருக்கலாம். நீங்களும் சிந்தடிக்கல் மெத்தடில் இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் லாஸ்ட் நம்பர் பாருங்கள், டிவைட் பண்ணி கிடைக்கிற நம்பர் 16 வந்துருக்கு பார்த்தீங்களா. லாஸ்ட்டு தனியாக ஒரு நம்பராக போட்டிருக்கேன், அது வந்து ரிமைண்டர். ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் வந்து கோசன்ட்னு வச்சுக்கோங்க. கொடுத்த ஈக்குவேஷன் கியூபிக்கு, அப்போ கோசன்ட் வந்து உங்களுக்கு ஸ்கொயரில் கிடைக்கும். x² + 4x + 5 அண்ட் ரிமைண்டர் இஸ் 16 தான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட் மெத்தட், டிமினிஷ் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் பை 1. டிமினிஷ்னால நீங்கள் அந்த நம்பரை அப்படி டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். இங்கே பை 1, அப்போ 1வால் அந்த கொடுத்த ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட் சிந்தடிக் டிவிஷன் மெத்தடில் செய்யுங்க. இங்கே கொடுத்த ஈக்குவேஷன் x²னா உங்களுக்கு ஆன்சரும் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் ஆன்சரும் x² தான் வரும். சப்போஸ் கியூபிக் ஈக்குவேஷன்னா ஆன்சரும் உங்களுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் தான் இருக்கும். நிறைய ப்ராப்ளம் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன்க்ரீஸ் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் பை 1 தென் தி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. டிமினிஷ்னு கேட்டால் கொடுத்த அந்த எந்த நம்பரால் அந்த சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் செய்கிறீங்களோ, கொஸ்டினில் கொடுத்தாங்களோ அந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் இன்க்ரீஸ் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்கும்போது இங்கே பாருங்கள், நான் அந்த டிமினிஷ்க்கு என்ன ஈக்குவேஷன் எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோமோ அதே கொஸ்டின்ஸ் தான் இங்கே எடுத்திருக்கேன். ஆனால் கொஸ்டின் வந்து அங்கே டிமினிஷ், இந்த ப்ராப்ளத்தில் இன்க்ரீஸ் த ரூட்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பை 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இன்க்ரீஸ் பை 1ன்றப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா -1 எடுத்துக்கிறணும். நெகட்டிவ் சைன் போட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் இன்க்ரீஸ் பை -1ன்னு உங்கள் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அப்போ +1 எடுத்துக்கிறணும். இந்த கொஸ்டினில் இன்க்ரீஸ் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் பை 1ன்றனால இன்க்ரீஸ்ன்ற வேர்டு இருக்கிறனால -1 போட்டுக்கோங்க. -1னால் கொடுத்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸை சிந்தடிக்கல் மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணுங்கள். கிடைச்சிருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா இந்த ஆன்சர் எழுதியிருக்கோம். கொடுத்த ஈக்குவேஷன் x²னா இங்கே வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் x² தான். சிம்பிளாக இருக்கணுன்றக்காண்டி நான் x² போட்டிருக்கேன். உங்களுக்கு மேபி x³ x⁴ இருக்கலாம். அதான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் ஆர்டர் பண்ணி செய்ய முடியுமோ நீங்கள் சிமிலராக செஞ்சால் போதும். ஓகே, ரைட்டிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் நம்ம மேபி 1 or 2 ப்ராப்ளம் செஞ்சுருப்போம். எக்ஸசைஸில் நிறைய ப்ராப்ளம் செஞ்சுருப்போம். இதில்
உங்கள் புக் இருந்ததுன்னா புக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். நம்ம டைரெக்டாக அந்த ஃபார்முலா டேர்ம்ஸ் மட்டும் எழுதியிருப்போம். இருந்தாலும் இதில் என்னென்ன ஃபார்முலா இருக்குன்றதை ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மேபி ஃபார்முலா வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் வரலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு 4 to 5 கொஷின்ஸ் வரையும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம செஞ்ச ப்ராப்ளத்தில் ஒரு 1 நிமிட்டில் செய்கிற மாதிரியான ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும். ஃபுல் கொஸ்டின்ஸ் அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் படிக்கும்போது ஃபுல் கொஸ்டின்ஸும் ஒரு தடவை நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல எந்த ஸ்டெப்ஸை வேணாலும் அவங்க ரெடிசஸ் பண்ணி ஒரு 1 நிமிட்டில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பார்ட்டு சி, மேபி பிக்கஸ்ட் கொஸ்டின் தான். ஃபுல்லாக சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணி படிங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதில் சால்வ் த ஈக்குவேஷன் பை ரிமூவிங் இட்ஸ் செகண்ட் டேர்ம்னு வரும்போது ஹச் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருப்போம். அந்த ஹச் இஸ் ஈக்குவல் டு இருந்ததுன்னா அந்த டேர்ம்லேருந்து எப்படி நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் செய்வோன்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனுக்கு அப்புறம் ஒரிஜினல் ரூட் கண்டுபிடிப்போம். அப்போ ஒரிஜினல் ரூட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸோட ரூட்டும் கண்டுபிடிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ் ரூட்லேருந்து ஒரிஜினல் ஈக்குவேஷனோட ரூட்ஸும் கண்டுபிடிக்கலாம். 2 டைப் ஆஃப் டேர்ம்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டைம்குள்ளே செய்ய முடியும். நல்ல ஐடியாவோடு இருங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், டெஸ்கார்ட் ரூல்ஸ். இந்த டெஸ்கார்ட் ரூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஈக்குவேஷன், ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இதில் எத்தனை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான டாபிக் தான் இந்த டெஸ்கார்ட் ரூல்ஸ் இருக்கும். இது நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம். நம்ம இப்போ வந்து இதை ஸ்டம் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 1 or 2 லைன்ஸில் ஷார்ட்டாக எழுதுகிற மாதிரி தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இதை நம்ம மேக்ஸிமம் கிளாஸில் செஞ்சுருக்க மாட்டோம். உங்கள் புக்கில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது ஸ்டம் ஃபங்க்ஷனில் யூஸ் ஆகுன்றனால இதிலேருந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த டெஸ்கார்ட் ரூலில் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ax பவர் 7 + bx பவர் 5 - cx + d = 0ன்ட்டு. இப்போ இதில் எத்தனை பாசிட்டிவ் ரூட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கொடுத்த ஈக்குவேஷன்ஸில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த சைன் ஆஃப் டேர்ம்ஸ் பாருங்கள். இதில் என்ன வருது, ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இதில் 2 சேஞ்சஸ் இருக்கும். ஒரு தடவை ப்ளஸ்ஸு மைனஸு, அதுக்கப்புறம் மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு வரும். ஓகே, அப்புறம் 2 சேஞ்சஸ்ஸு. அப்போ இதில் எத்தனை பாசிட்டிவ் ரூட் இருக்கும்னா நாட் மோர் தென் 2 பாசிட்டிவ் ரூட்ஸ். இதில் 2 பாசிட்டிவ் ரூட்ஸ்க்கு மேலே வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஆக்சுவலாக 2 கிடையாது, மேபி 2 இருக்கலாம், இல்லை 2 விட கம்மியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 2 விட அதிகமாக இருக்குது பாசிட்டிவ் ரூட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், சேம் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் தான். இதே அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அப்போ அந்த கொடுத்த ஈக்குவேஷன்ஸில் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரூட்னா ஜஸ்ட்டு அந்த சைனை மட்டும் எடுத்து வச்சு நம்ம கம்பேர் பண்ணிடலாம். ஆனால் நெகட்டிவ் ரூட்டுக்கு என்ன செய்யணும்னா, கொடுத்த எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவேஷன் மாறிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு பாருங்கள். இங்கே என்ன வந்திருக்குன்னா, கொடுத்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக -x போட்டாச்சு. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா, மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. இதில் எத்தனை தடவை சைன் சேஞ்ச் இருக்குன்னா, ஒரு தடவை தான் சேஞ்ச் இருக்குது. அப்போ நெகட்டிவ் ரூட் எத்தனை வரும்னா, மேக்ஸிமம் 1 வரலாம், அதுக்கு மேலே வர சான்சஸ் இருக்குல்ல. அதனால தான் therefore நாட் மோர் தென் 1 நெகட்டிவ் ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதே ஈக்குவேஷன்ஸுக்கு நாட் மோர் தென் 2 பாசிட்டிவ் ரூட்ஸு, இதே ஈக்குவேஷன்ஸுக்கு நாட் மோர் தென் 1 நெகட்டிவ் ரூட்ஸு. அப்போ இதெல்லாமே ரியல் ரூட்ஸு. அப்போ therefore தேர்ட் ஒன்று பாருங்கள், அட்மோஸ்ட் 3 ரியல் ரூட்ஸ் கிடைக்கும், 4 ஆர் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கும். ஏன்னா கொடுத்த ஈக்குவேஷன்ஸ் வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் வந்து டிகிரி 7 இருக்குது. நமக்கு கிடைச்சது நாட் மோர் தென் 2 பாசிட்டிவ், நாட் மோர் தென் 1 நெகட்டிவ். அப்போ டோட்டலாக 3 ரியல் ரூட்ஸ் தான் கிடைக்கும். அப்போ ரிமைனிங் 4 ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், h f of x and f dash of xன்னு கேட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்பாங்க ஒரு ஈக்குவேஷன்ஸுக்கு. அப்போ என்ன செய்றீங்கன்னா, f of x கொடுத்துருக்காங்க, f dash of x 2 ஈக்குவேஷன்ஸ்க்கான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா f of x மட்டும் கொடுக்கலாம், இல்லை f dash of x கொடுக்கலாம். f dash of x கொடுத்தா இன்டைரக்ட் பண்ணி f of x கண்டுபிடிங்க, இல்லை f of x கொடுத்துருந்தா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி f dash of x கண்டுபிடிங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஆன்சர்லேருந்து இதுக்கு கண்டுபிடிக்கிறது, ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ்ன்றப்போ 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆன்சர்லேருந்து கம்பேர் பண்ணி கொடுத்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகேங்களா, இதுக்காக நீங்கள் தனியாக ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் HCFலாம் கேட்டாங்கன்னா அந்த கொடுத்த ஆப்ஷன்ஸ்லேருந்து ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கொள்ளாங்க, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ். நினைக்கலாம் ஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்ட்டிவ் கொஸ்டின்ஸு, அதை எப்படி நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் செய்கிறது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம ஸ்டம் ஃபங்க்ஷன்ஸில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, f of x கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து இந்த HCF ஃபேக்டர் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி
f1 of x, f2 of x, f3 of x, f4 of x அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன்லாம் பார்த்துட்டு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளவு, நெகட்டிவ் ரூட்ஸ் எவ்வளவு, ரியல் ரூட்ஸ் எவ்வளவு அப்படின்னு செஞ்சுருப்போம். இங்கே வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா f of x கொடுத்துருவாங்க. அதே மாதிரி f1 of x, f2 of x எதுவும் நீங்கள் அந்த டிவிஷன் மெத்தட் எதுவுமே செய்யாமல் டேரெக்டாக எல்லாமே கொடுத்துருவாங்க. f1 of x, f2 of x அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மேபி எத்தனை பாசிட்டிவ் ரூட் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் ரூட் இருக்குது அப்படின்றது மட்டும் நீங்கள் அந்த ஈக்குவேஷன்ஸோட சைனை வச்சு யூஸ் பண்ணி செய்யுங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம் செஞ்சுருப்போம். எனக்கு இந்த டாப்பிக்லேருந்து எப்படியும் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நம்ம கிளாஸில் செஞ்ச ப்ராப்ளம் மட்டும், எக்ஸசைஸில் செஞ்ச ப்ராப்ளம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டிங் ப்ராக்டிஸ் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ஹானர்ஸ் மெத்தடு. ஹானர்ஸ் மெத்தட் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் மேபி கியூபிக் இல்லை பவர் 4 இருக்கலாம். மேக்ஸிமம் தெரிஞ்சு கியூபிக் ஈக்குவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஹானர்ஸ் மெத்தட் பிகஸ்ட் கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் இதுக்கு வந்து என்னென்ன இப்போ பாசிபிலிட்டிஸில் கொஸ்டின் வரலாம்னா நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸு, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ். இதில் வந்து பாசிட்டிவ் ரூட்ஸ் எந்த நம்பருக்கு இன்பிட்வீனில் எந்த இன்டர்வலுக்கு இன்பிட்வீனில் அந்த பாசிட்டிவ் ரூட் வரப்போகுது, எந்த இன்டர்வலுக்கு இன்பிட்வீனில் அந்த நெகட்டிவ் ரூட் வரப்போகுது அப்படின்னு கேட்பாங்க. பாசிட்டிவ் ரூட்டுன்றப்போ நீங்கள் 0, 1, 2, 3, 4ன்னு போட்டு போவீங்க. நெகட்டிவ் ரூட்டுன்றப்போ 0, -1, -2, -3 அந்த மாதிரி போட்டு போங்க. ஆனால் என்னை கேட்டால் பெட்டர் என்னென்னா கொடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல் நம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் ரூட்ஸ் எங்கே வருது, நெகட்டிவ் ரூட்ஸ் எங்கே வருதுன்னு கொஸ்டின் கேட்டால் அந்த மாதிரி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. 4 to 5 கொஸ்டின் வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ராவில் உங்கள் மாடலுக்கு கேட்குறதா இருந்தால் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து 25 to 30 கொஸ்டின்ஸ் வரலாம். ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிலேருந்து வரும். ட்ரிக்னாமெட்ரியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.